அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஆவியில் வேக வச்சு கேக் செய்யலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக 25 நிமிஷத்தில். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 10 ரூபா பேக்கெட்டில் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன் ஓரியோ பிஸ்கட். இதிலிருந்து நடுவில் க்ரீம் எடுத்துகிட்டு 2 சைட் பிஸ்கட் மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம மொத்தமாக 4 லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி க்ரீம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். க்ரீமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்கட்டை இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து நம்ம தனியாக அப்படியே வச்சிடலாம். இதை அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். முதல்ல பிஸ்கட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அடியில் கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு இட்லி பிளேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இது வந்து இப்போ தான் இட்லி செஞ்சுருந்தது, அந்த பாத்திரத்துலேயே அப்படியே செய்கிறேன். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். அது அங்கே சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பிஸ்கட் பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல தண்ணியோ இல்லைன்னா பால் ஏதாவது ஒன்று ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேக்கோட மிக்சிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நல்லா ஆறின பிறகு தான் பால் சேர்க்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கிண்ணமோ பேக்கிங் ட்ரேவோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக சைடில் கீழெல்லாம் தடவிட்டு அதில் இதை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு தட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இப்படி வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம். 5 நிமிஷம் அது வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன் ஆரஞ்சு கலரில். இது வந்து பவுன்ஸ் 5 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அது இதில் ஒரு 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் க்ரீம் அப்படியே இருக்குது. ஏன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம க்ரீமோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு க்ரீம் வேணும்னா க்ரீம் எடுத்துகிட்டு வெறும் பிஸ்கட் மட்டும் கூட போட்டுக்கலாம். இதை மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். கொஞ்சமாக இதில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். வீட்டிலையே ரெடி பண்ண ஃபுட் கலர் நான் இதில் சேர்க்குறேன். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அது வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் நல்லா ஊற்றி விட்டுடலாம். ஊற்றியாச்சு. மறுபடியும் இதுக்கு மேலே தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் அதே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கலாம். அடுத்தது ப்ரௌன் கலருக்காக நான் வந்து இங்கே போர்போன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை வந்து க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீம் தேவைப்படும்னால க்ரீமை வச்சுட்டு வெறும் பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து 10 ரூபா பேக்கெட் நான் 2 எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் க்ரீம் இருக்கும். நீங்கள் இது எடுத்தாலும் இல்லைன்னா வெள்ளை கலர் க்ரீம் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. ப்ரௌன் கலர் பிஸ்கட்காக நம்ம இந்த பிஸ்கட் எடுத்திருக்கோம். அதாவது ப்ரௌன் கலரில் லேயருக்காக 10 ரூபா பேக்கெட் 2. இதை அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். அதே போல் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி தான் இதையும் அதே கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இது ப்ரௌன் கலர் லேயர். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்துட்டு இதில் மறுபடியும் இதை ஊற்றிடலாம். பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தட்ட முடியாது, சூடாக இருந்ததுனால அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இதையும் ஊற்றிட்டு அதே மாதிரி மறுபடியும் தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இதை ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் போகும். இல்லைன்னா நடுவில் மட்டும் பெருசாக இருக்கும், சைடில் போகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சு
அஞ்சு நிமிஷம் மூடி வேக வைக்கலாம் அதே மீடியம் ஃப்ளேமில். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு கரெக்டாக புரியணுன்றதுக்காக தான் நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்லேஜி பிஸ்கட் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். 3 ரூபா பேக்கெட் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் பிஸ்கட்டை. இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், க்ரீன் கலர். இது வந்து நம்ம எல்லாமே வேறு வேறு பிஸ்கட் வச்சு செய்கிறதுக்கு நீங்கள் இன்னும் ரொம்ப ஈஸியாக செய்யணுன்னா ஒரே மெத்தட் மேரிகோல்டு பிஸ்கட் இல்லைன்னா பார்லேஜி பிஸ்கட், டைஜஸ்ட் பிஸ்கட், இந்த மாதிரி எது வேணாலும் இந்த மாதிரி கலரில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் ஒரேடியாக அரைச்சிட்டு தனித்தனியாக ஒரு பவுலில் வச்சு நம்ம ஒரு கலர் சேர்த்துட்டோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து வேறு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து நம்ம ஒரு லேயர் சாப்பிடும்போது வேறு வேறு டேஸ்ட் வரும். ஆனால் அது வந்து நமக்கு ஒரு பிஸ்கட் வச்சு செய்யும்போது ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி இருக்கட்டும் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ரீன் கலர் லேயரும் ஊற்றிட்டு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இட்லி செய்யும்போது தான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். இது வந்து நம்ம ரொம்ப மேலே பிளேட்டில் தான் வச்சுருக்கோம். அதனால் நமக்கு தண்ணி வேகமாக கொதிச்சாலுமே இது மேலே படாது. அதனால் இப்போ மூடி போட்டு மறுபடியும் கரெக்டாக 5 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒயிட் கலர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் கலர் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை ஒயிட்டு பிளாக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது ப்ரௌன் கலர் போன் பிஸ்கெட்டு, அதையும் சேர்த்து செஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு 2 கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குன்னா ஓகே. நான் 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பால் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு கத்தியை வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம ஈஸியாக இதை திருப்பினோம்னா வந்துடும். நான் உங்களுக்கு திருப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கத்தியில் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கரெக்டாக 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஒருவேளை டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக சைடில் வந்து ஏற்கனவே கேப் இருக்கும். அதுலேயே இந்த மாதிரி கத்தியை லைட்டாக எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் திருப்பிக்கலாம். நான் திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. திருப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சைடில் எதுவுமே ஒட்டலை, அதோட கீழேயும் கூட எதுவுமே ஒட்டலை. பாருங்கள் இந்த மாதிரி இந்த பிளேட்டில் நம்ம செஞ்சுருந்தோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு எந்த சைடு மேலே வரணும், எந்த சைடு கீழே வரணும், அதை உங்களோட பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி சைடில் வழியிற மாதிரி போட்டுக்கலாம். க்ரீம் போட்டுட்டு நம்ம இஷ்டப்படி இதுக்கு டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகரை லைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி தூவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாக்லேட் வந்து பிஸ்கட்லேருந்து குட்டியாக கையில் அப்படியே உருட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். லாக்டவுன் டைமில் நம்ம போய் எதுவும் வாங்க வேண்டியிருக்காது. பிஸ்கட் மட்டும் வாங்கினா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஈனோவோ பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ சேர்க்கலை. இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்க்கலாம். இல்லைனா ஈனோ கூட ஒரு பேக்கெட் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் ஈனோ சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்ல ப்ளஃபியாகவும் நல்ல இன்னும் கூட சூப்பராக வந்திருக்கும். நம்ம வந்து வேறு எதுவும் சேர்க்கலை, வெறும் பிஸ்கட் விட்டு செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு சின்ன பிஸ்கட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ லேயரு கலர்ஃபுல்லாக கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெயின்போ கேக் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெறும் ஒரே பிஸ்கட் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வேறு பிஸ்கட் இல்லாமல் மேரிகோல்டு பார்லேஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்கட் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள். வெறும் 25 நிமிஷத்தில் இவ்வளோ கலர்ஃபுல்லான கேக்கு ரெடி ஆகிடுச்சு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான சமையலாக வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.